ஓகே, ஒரு ஐடியா. என்ன சொல்லுங்க? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இன்னும் 3 மாசத்துல உங்க அம்மா மனசை மாத்தி காட்டுறேன். நானும் 3 மாசத்துல உங்க அப்பா மனசை மாத்தி காட்டுறேன். உங்க அம்மாவே மெச்சுற அளவுக்கு உலக மகா கஞ்சங்கிற பட்டத்தை நான் வாங்குறேன். உங்க அப்பாவே மெச்சுற அளவுக்கு அகில உலக அழுத்தாப்புங்கிற பட்டத்தை நான் வாங்கி காட்டுறேன். நம்ம 2 பேரும் பட்டத்தை வாங்கி அப்பா அம்மாவை கட்டி காத்துல பறக்க விட்டுருவோம். ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எங்க இருக்க? இங்கதான். இத பாரு, நீ எங்க அப்பாட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அசந்த எங்க அப்பா உனக்கு வித்தாலும் வித்துருவார். உங்க அப்பா என்கிட்ட தப்பிக்கிறாரான்னு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கொஞ்சம் அசந்தீங்க, எங்க அம்மா உங்களை பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. அம்மா, குரல் அப்படியே இருக்கு. நல்ல வேலை, அவளை காணோம். இன்னைக்காவது முகத்தை கண்ணாடியில பார்த்துடணும். ரொம்ப நாளாச்சு. என்ன அழகு, என்ன அழகு. சகிக்கல. கண்ணாடி கிட்ட என்ன பண்றீங்க? முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணாடியில மூஞ்சிய பார்த்தா ரசம் போயிடும் தானே மூடி வச்சிருக்கேன். மூடுங்க. என்ன விவரம் கட்டவன் நினைச்சீங்களா? ஓஹோன்னு நானா? சரி சரி, ஊர்ல இருந்து பொண்ணு கடுதாசி போட்டிருக்கு, என்ன எழுதி இருக்குன்னு படிங்க. அன்புள்ள அம்மாவுக்கு சும்மா எழுதியது. எனக்கு இங்கு பரீட்சை முடிந்து விட்டது. ஆனால் நான் ஊருக்கு வரப்போவதில்லை. ஏன்? இன்னும் 3 மாதம் இங்கு தங்கி ஒரு சிறப்பு பரீட்சை எழுதினால் எனக்கு அரசாங்க உதவி பணம் கிடைக்கும். 3 மாசம் என்னங்க, 6 மாசமே இருந்து படிக்கட்டும். மேல படிங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நான் தினமும் ஹாஸ்டல் இருந்து காலேஜுக்கு பஸ் பின்னாலேயே நடந்து செல்வதால் எனக்கு மாதம் 30 ரூபாய் மிச்சமாகிறது. அடி பாவி மகளே, பசு பின்னாடி நடந்து போறவ டாக்ஸி பின்னாடி நடந்து போயிருக்க கூடாது? ஏன்? 300 ரூபாய் மிச்சமா இருக்குமே. அதை விட ஏரோப்ளேன் பின்னால ஓடி இருக்கலாம்ல. பொண்ணா? ஆயிரக்கணக்கில் மிச்சமாகும் இல்ல. வந்து சேர்ந்தீங்களே தாய் மகளும். ஏங்க இப்படி குத்துறீங்க? உடஞ்சு போயிடாது. கையா டேபிள் பல்ல இப்படி கடிச்சா பல்லெல்லாம் நொறுங்கி போகும். அப்புறம் நான் பல்லு செட்டு வேற வாங்கி தொலைக்கணும். தண்டம். சரவணா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருப்பா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வர. நான் என்ன பாண்டு பேப்பரா? ஏய், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டதுனாலதான் அவனை ஊருக்கே அனுப்புறேன். ஆமா, போயிட்டு எப்ப வருவேன்? 2 மாசம் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம், இல்ல 10 மாசம் கூட ஆகலாம். 10 மாசம்னா குழந்தை டெலிவரி ஆயிரும்டா. சரி, 6 மாசத்துல வரேன். அபாசன் கேஸா? அப்பா, காரியம் சக்சஸ் ஆனவொன்னு திரும்பி வந்துடுறேன். ஏய், அங்க ஏதாவது சிக்கல் வந்தா குங்குமத்தப்பா எடுத்துட்டு போ. எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். என்னடா சொல்ற? இல்ல, இப்படியே எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்த போற? சீக்கிரமே திருந்த மாட்டியான்னு சொன்னேன். சரவணா, நேராச்சு, நீ புறப்படுப்பா. போகணும் தான் தோணுது, ஆனா எப்படி போகணும் தெரியலையே. டிக்கெட் வாங்கி தானே போகணும். அதை ஏன்டா இந்த இடம் இருக்கிற? முருகா, நீ வேற இதை இழுக்காத, மயில் வந்துட போகுது. போயேன்டா. வரேம்மா, வரேன். போ.